எஸ் இந்தியா தேவேந்திர எஜுகேஷனல் சாரட்டம் ரெண்டும் சேர்ந்துன்னா தொழில்களை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் A1 கான்செப்டில் அண்ணன் வால்ரஸ் அவர்கள் தொழிலதிபர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்களில் முக்கியமாக வந்து கலவரங்கள்லாம் இருந்து இப்போ பரவாயில்ல, அந்த மாதிரி ஜாதி கலவரம் இல்லைன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். தொழில் வளர்ந்தால் தொழில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குமே தவிர இந்த சண்டை சச்சரவு இருக்காது, மது போதைக்கு போக மாட்டாங்க. இந்த கான்செப்டில் இவங்களை ஊக்குவிக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த கான்செப்டை முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தான் ஏஐ கான்செப்ட், எஸ் இந்தியா கேன், தேவேந்திரா எஜுகேஷன் ட்ரஸ்ட் ரெண்டும் சேர்ந்து இதை முயற்சி செய்து பெரிய டெவலப்பாக உலக லீவில் கொண்டு போகணும்னு சொல்லி முடிவெடுத்து இதை பேசியிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறோம். நம்பர் சீக்கிரமாக உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், எந்த நம்பரில் எல்லாம் கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லி. குறிப்பாக 50 பேரை செலக்ட் பண்ணுறோம். அதில் 50 பேரோ 100 பேரோ இன்டர்வியூ எடுக்கிறோம். அதில் வந்து திறமசாலிகளாக 50 பேரை நாங்கள் எடுக்கிறோம், இன்டர்வியூ வச்சு எடுப்போம். அதன் மூலமாக ஃபாஸ்ட் டெவலப்பாக ஏஐ எஸ் இந்தியா கேன், தேவேந்திரா ட்ரஸ்ட் ரெண்டு சேர்ந்து இதை உலக ரீதியில் தொழில் முன்னேற்றம் கொண்டு வருவதற்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதனுடைய முயற்சி தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் நிலையில் வரும்போது இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தால் இந்தியர்கள் வெளிநாடுகளில் வேலை இழப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு தேவையான ஊதிய தரமை கொடுக்கும்போது வெளிநாடு போக மாட்டாங்க. வெளிநாடு ஏற்கனவே இருக்கவங்க, நீங்கள் இருக்கிறவங்கள சொல்றீங்களா? இல்லை, இப்போ வெளிநாடுகளில் மீட்டா, ஃபேஸ்புக் மீட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லை. கரெக்ட். ஆமாம், இந்த அபாயமான நிலை ஏஐயால இருக்கு. அது எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ அவங்க கேட்குறது இந்த வேலை போயிருக்கீங்களா? ஏன்னா ஒரு திறமைக்கு இருக்கு சார், அந்த திறமைக்கு கூண்ட திறமை ஒன்று வந்துடுது. டைப் அடிச்சு கரெக்ட். அது மட்டும் வெளிநாட்டு மோகங்கள் அதிகமா இருக்காங்க இங்க வந்துட்டாங்க. இப்போ சார் அவங்க வேலை இழப்பு இழக்கிறாங்க இல்லையா? ஒன்றில் இழக்கிறாங்கன்னா இன்னும் டெக்னாலஜி கொடுத்து அவங்களை வந்து அப்கிரேட் பண்ணணும். இப்போ டைப் அடிச்சுட்டு தாங்க, கம்ப்யூட்டர் வந்து டைப் அடிக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்ட்டோம்னா அடுத்த வரைக்கும் அவங்க மாறணும், இன்னும் வேலை கூட தான் செய்யும். அவங்க அங்கே இழந்துருவாங்க. அந்த வாய்ப்பை நம்ம நாட்டில் நம்ம உருவாக்கி இங்கே வந்து கொடுக்கலாம். இல்லை, ஒரு துளி தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் யூடியூப்ல நிறைய ஸ்டப் இருக்குது, அவங்க அதனால தான் பயிற்சி தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயினர் ஆகிக்கலாம். ஆமாம் ஆமாம், அதிலே போட்டு அதில் அவங்களுக்கு போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கோம்னா, முதல்ல அதை செலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு முதல்ல ஒரு செல்ஃபோனால, ஏன்னா அவங்க இதில் செல் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல் செல்ஃபோன் அதாவது சுப்ரீம் பேட்டர்ஸோட டைப் பண்ணியிருக்கிறோம். ஒரு செல்ஃபோன் கொடுத்துருந்தோம். இதில் பயிற்சி அவன் பழகி முடிச்சிட்டாங்கன்னா அந்த 3 மாதம் கழிச்சு அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டரும் மினிமம் 6 lakhs to 10 lakhs பேக்கேஜில் கொடுத்து அவனுக்கு ஒர்க்கு ட்ரைனிங் பண்ண வச்சு வருஷத்துக்கு மந்த் வந்து 45,000 or 50,000 வரும். அந்த சேலரியில் அவன் வீட்டில் இருந்தே பண்ணலாம், இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்காது. சர்டிஃபிகேட் தேவையில்லை சார், இதுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம், காலேஜில் கொடுக்கலாம், நம்ம கொடுக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக அவங்கள தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவனுக்கு ஸ்கில் இருக்குது, அவனுக்கு நம்பிக்கையில் வாய்ப்பை கொடுக்கல. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கிறதுனால நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ChatGPT வந்து தமிழில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பதில் சொல்லணும். இல்லை நான் தமிழில் கேள்வி கேட்குறேன், எனக்கு தெலுங்குல சொல்லுன்னா சொல்லணும். இவன் தமிழில் பேசிட்டோம்னா அது இங்கிலீஷில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ், அதனால இவனுக்கு வந்து ஆர்வம் இருந்தால் போதும், அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்வம் இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு கோடிய அறிவாளியை நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கிறது சமம். நீங்கள் உதாரணத்துக்கு அதை ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து திருநெல்வேலி பார்த்து ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு கட்டுரை கொடு அப்படின்னா ஒரு செகண்ட்ல உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். பூர்வீகத்துலேருந்து கொடுக்கும். இல்லை எனக்கு திருநெல்வேலி வரைக்கும் அந்த கலெக்டர்ஸை பற்றி டேட் வைஸாக கொடுனா கொடுக்கும். அப்போ ஆர்வம் இருந்த போது அவனுக்கு படிக்க வேண்டிய அறிவியல் கிடையாது. சயின்ஸ் ஃபார்முலா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் உள்ளவர்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும் போதும். அதுக்கு தான் இந்த 3 மாத பயிற்சி நம்ம தேடுறோம். இதுக்கு நம்ம அவருக்கு ஸ்டார்டிங்லேயே ஹையாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்வம் உள்ளவனுக்கு அப்போ தான் சீக்கிரம் ரீச் ஆகும். ஆர்வம் வந்துட்டா போதும், அறிவாளியாக அவன் மாறிக்கிடுவான். இப்போ நீங்கள் செல்ஃபோனில் வந்து நான் இப்போ மைக்கில் கூப்பிட்றதுக்கும் சும்மா கூப்பிட்றதுக்கும்
மைக்கில் கூப்பிட்டுனா மெதுவாக கூப்பிட்டு அங்கே வரைக்கும் போயிருது இல்லைங்களா? அது மாதிரி இந்த டெக்னாலஜி வந்துருக்கு, அவங்க ஆர்வம் இருந்தால் எந்த அளவுக்கும் அவங்க வந்து போகலாம். அதுக்கு அளவே கிடையாது, வானமே இல்லை, அதை தாண்டி கூட போகலாம். இல்லை அது நடக்குதானே சார். அதுக்கு வந்து ஒரு பக்கத்தில் என்ன சொன்னா, அது உங்களுக்கு என்னன்னா இதோட வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கிட மாட்டோம். ஒரு தப்பு தான் நம்ம டக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் தப்பு நடக்குன்னு சொல்றீங்களா, வளர்ச்சி ஒரு 100 நடந்திருக்குது, தப்பு 2 நடந்திருக்குது, தப்பை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம காட்டுறோம், வளர்ச்சியை நம்ம பார்க்கல. இப்போ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் போயிட்டீங்கன்னா ஆஃப்ரிக்காலாம் வந்து இந்த எக்ஸ்ரே எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை ரீட் பண்ணி சொல்லி கொடுக்குறதுக்கு 3 மாதம் டைம் கேட்குது. அதுக்குள்ளே பாதி நோயாளி செத்து போயிருதான். இப்போ நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து அந்த மிஷினில் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்து ரிப்போர்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்கலாம். அதை நம்ம யாரும் சொல்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோர்ட்டில் இவ்வளோ கேஸுகள் பின்தங்கி இருக்கு இல்லையா, இப்போ வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து அதுக்கு இமீடியட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து அட்வான்டேஜ் வந்து மில்லியன் டைம் போகுது. நம்ம அது பார்க்கல. ஒரு தவறு எங்கேயோ நடக்குது, நெல்லை மாவட்டத்தில் ஒரு அடிப்படை நடந்தால் அதை சொல்லுவோம். ஆனால் ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் ஒன்றுமே நடந்திருக்காது, அமைதியாக போ. அதாவது நம்ம பேப்பரில் இன்னைக்கு நெல்லை மாவட்டம் அமைதியாக போய்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அது 1-2 தான் தவறு நடக்கும். அது மாதிரி இதில் வந்து இதில் அதாவது எந்த டெக்னாலஜி வளரும் போதும் அதுக்கு சைடு எஃபெக்டில் கெட்டவர்கள் வருவாங்க. அது வெளியே ஃபோக்கஸில் தெரியும், ஆனால் நல்லது நிறைய வந்துட்டு இருக்கும், அது தெரியாமல் போயிடும். ஆனால் நல்லது வந்து இதில் நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான், அது பெரிய லெவலில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வளர முடியாது, அதை தாண்டி தான் வளரும். ஸ்டார்டிங் வந்து அவங்களுக்கு வந்து இதை மாதிரி பார்ப்போம், 10 வீடியோ நீ பாருன்னு சொல்கிறோம். இதில் வந்து இதில் வளர்ந்த உலக நாட்டில் இப்போ ஃபேஸ்புக் ஒரு ஓனர் எப்படி வளர்ந்துருக்காரு, கூகுளில் உள்ள எப்படி வந்திருக்காங்க. மினிமம் 6 இருந்தால் போதும். 10th பாஸ் பண்ணியிருந்தா கூட போதும், 6 வந்தால் போதும் சார். எல்லாருமே பண்ணலாம், இதுக்கு ஏஜ் லிமிட்டே அது கிடையாது. ஆமாம், ஏஜ் லிமிட்டு இப்போ சென்டரு இது ரிலீஜியஸு காஸ்ட்லாம் கிடையாது. ஆர்வம் இருந்து நல்ல அதெல்லாம் போட்டுப்போம். நல்லவளுக்கு வேணுங்கிற சிலது தான் போட்டிருக்கேன், தமிழில் அவங்களுக்கு ஆக்கி தர சொல்கிறேன். நம்மளோட கான்செப்ட் முதல்ல வந்து அவனை வந்து நல்ல எண்ணமாக இருக்கணும், ஹெல்த்தாக இருக்கணும், அது முக்கியம். இந்த நல்ல எண்ணம் கேரக்டரும் ஹெல்த் இல்லை அப்படின்னா இதை வர முடியாது, வந்து யூஸ் இல்லை. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் ராணுவத்துலேருந்து வந்தேன். அப்போ இந்த இது கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கு ராணுவத்துக்கு வந்து இப்போ சண்டை போடுறது மாத்திரம் இல்லை, அண்ணனும் ஒரு நாட்டுக்கு வைக்கக்கூடியது. ஆனால் ராணுவமே நம்ம சொல்லியிருந்தோம், நான் சொல்லியிருந்தேன். இது வந்து நாட்டுடைய வளர்ச்சி பண்ணுற எல்லாருமே ராணுவ பணி மாதிரி தான். ஸோ இதில் வரவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் இருக்கீங்க, இதுவும் நாட்டு பணியில் தான் இருக்கிறீங்க, ரிஸ்க் எடுத்து அவங்க செய்திகளை போடுறீங்க, பண்ணி போடுறீங்களா. ஸோ இதுக்கு நம்ம சரியாக ரெக்கனைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அது ராணுவத்துக்கு கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அதை விட ஒவ்வொரு நிமிஷம் உயிரை பணைய வச்சு சில செய்திகளை எடுத்து கொண்டு வரீங்க இல்லையா. ஒரு ராணுவ வீரர் கூட அவ்வளோ ரிஸ்க் கிடையாது, பாதுகாப்பு இருக்குது, அவனுக்கு சில சலுகைகள் இருக்குது. அப்போ அதை நம்ம ரெக்கனைஸ் பண்ணல, அதுக்கு அது அதோடைய வேல்யூ இல்லாமல் போயிடாது. அதனால் வந்து இதில் வந்து நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் நம்ம முதல்ல உருவாக்குறோம். அதில் தான் நான் இதை கொஞ்சம் கான்செப்டில் போட்டிருக்கிறோம். தன்னம்பிக்கை வேணும், விடாமுயற்சி வேணும், ஒரு லாங் விஷன் வேணும். ஸோ கண்டிப்பாக இந்த நம்ம வந்து நாங்கள் யோசிக்கணும்னு உலக லெவலில் வந்து கூகுளில் இப்போ பவர்லாம் போகுதுங்க. அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் புதுசாக வரப்போது. அதில் நம்ம தென்னிந்தியாவிலேருந்து இந்த மக்கள் இந்தியன் பாப்புலேஷன் வந்து லீட் பண்ணுவாங்க. அதுக்கு சிலிக்கான வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஊரில் உட்காந்து பண்ணலாம். அதை நீங்கள் அடுத்த மீட்டிங்கில் போகப்போ நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, பேப்பரில் வரும், இல்லை செலெக்ஷன் ஆகி பண்ண அவங்களே இண்டிவிஜுவல் சிஓஸ் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம ட்ரைனிங் கொடுக்கவன் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 கோடி ரூபா பேக்கேஜ் தரவனா கூட இல்லை சார் நான் பண்ணி என்னால் 10 கோடி பண்ண முடியும்னு போகக்கூடிய இடத்துக்கு நம்பிக்கையுடன் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நோக்கம். நம்மகிட்ட வந்து அவன் வந்து ஸ்லேவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நம்ம ஊரில் ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை வாய்ப்பை கொடுப்பான், கொடுக்கக்கூடியவன் இதில் வருவான். அந்த டைமில் நீங்கள் அடுத்து நாங்கள் நம்ம தொடர்ந்து மீட்டிங் போடும்போது நீங்கள் சொல்கிறது இது நம்ம ரிக்கால் இருக்கும், அதை பார்க்கும்போது தெரியும் ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம என்ன எதை நோக்கி போகிறோம், ஏன்னா அந்த வளர்ச்சியோடைய அளவை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இப்போ டெக்னாலஜி இல்லை, ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடாக வளருது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் நம்ம இந்தியாவில் வந்து விவேகானந்தர் 100 பேர் எனக்கு கொடுங்கன்னு சொன்னார். நம்ம இந்தியாவில் வந்து குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பாப்புலேஷனில் வந்து இந்த நெட்வொர்க்கில் இருப்பாங்க. அவங்க உலகத்தை லீட் பண்ணுவோம். மினிமம் ஒரு 5 இயர்ஸ் டைம் பிடிக்கும். 5 இயர்ஸ் பிடிக்கும். வரலாம். ஒரே வார்த்தை சொல்லலாம் சார், வீட்டில இருந்தே கூட பண்ணலாம் சார். வீட்டில இருந்து கூட பண்ணிட்டு நமக்கு நம்ம ஒரு ஃப்ரீ டைம்ல சண்டே அப்படி சாட்டர்டே 1 டே வந்து நம்ம அவங்களுக்கு வர வைக்கிறோம். ஒன்லி ஃபார் டிஸ்கஷன் தான். அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் தெரிஞ்சுக்கிட்டது இதுல இருக்குது. நான் சொல்றதை விட மேட்ரு இன்டர்நெட்ல இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணிருக்க, நீ இந்த வாரம் என்னப்பா பண்ண, உனக்கு சேலரி கொடுக்குறோம், இது பேக்கேஜ் கொடுக்குறோம், நீ என்ன கண்டுபிடிக்கிறோம் நீ சொல்லு. ஸோ அவங்க டீச் பண்ணி இவங்க கற்றுக்கிட்டு தான் போயிட்டு அவங்கள வச்சு படிக்க வச்சுட்டு இதுக்கு மேலே உள்ள டீம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம இல்லைப்பா நீங்கள் இந்த செக்டர் பண்ணியிருக்கீங்க, இப்போ அவங்க வந்து யங்ஸ்டர் ஒரு பணம் சம்பாத்தி பண்ணுறதை பார்க்கலாம், கார்வங்களை பற்றி பார்க்கலாம், நம்ம நாட்டை பற்றி கொஞ்சம் நம்ம இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாட்டுக்கு எப்படி நடக்கும், சரி ஒரு கரப்ஷன் எப்படி நம்ம குறைக்க முடியும், இல்லை இந்த இபி லைனில் வந்து என்ன இருக்குது டெக்னாலஜி நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம அதுக்கு தான் இப்போ நம்ம மேலே உட்காந்துருக்கோம். நம்ம வந்து ஃபீல்டில் போக முடியாது. நம்மளோட உங்களுக்கு தெரியும், நம்ம வீடு சின்ன பிள்ளை கூட உனக்கு என்ன தெரியும் தான் சொல்லுது. ஏன்னா உண்மையிலே நம்ம அதை ஒத்துக்கிட வேண்டியது அவங்க. வணக்கம். இப்போ இதோடைய கூட்டங்களை கூப்பிட்டுக்கிற நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வந்து உலகம் வந்து அந்த ஏஐ டெக்னாலஜி சொல்லும், செயற்கை நுண்ணறிவு,
அதனால பெரிய மாற்றங்கள் வந்து பத்திரிகை நிறுவனமாகிய உங்களுக்கு அதை பற்றி நிறைய ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கெலாம் வந்து கோடிங் சாஃப்ட்வேர் அப்படிலாம் இருந்தால் தான் பண்ண முடியுங்கிறதுலாம் மாறி வார்த்தையில் சொன்னாலே பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் வருது. இப்போ இருக்க கூகுள் தான் ஒரு பெரிய சர்ச் இன்ஜினாக இருந்துட்டு இருந்துச்சு இல்லை, அதோடைய பலம் இப்போ குறைஞ்சி போயிருக்குது. அது எவ்வளோ பேருக்கு தெரியுது என்னன்னு தெரியல. அப்போ அந்த உலகம் வந்து ஒரு டெக்னாலஜியில் வந்து ஒரு 400 வருஷத்துல இருந்து வந்த ஒரு காலகட்டத்தை வந்து லாஸ்ட் 30 வருஷத்துல அதெல்லாம் பண்ணி 30 வருஷமும் 400 வருஷமும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துல வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. இப்போ வர வாரத்தில் ஒரு 30 வருஷத்துல அந்த வளர்ச்சி வந்து ஒரு வருஷத்துல அதை விட அதிகமாக போகும். ஏன்னா அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செல்ஃபோனில் கொஞ்சம் டைம் நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் கருத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மேட்டருக்கு நான் வரேன். அது ஒரு லேண்ட்லைன் காலத்துல இருந்து நமக்கு ஒரு கனெக்ஷன் வேணா 5 வருஷம் 6 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த செல்ஃபோன் கான்செப்ட் வந்தோடனே அதெல்லாம் போட்டு போனால் வீட்டில் கொண்டா கொடுக்குறாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வளர்ச்சி வந்ததுனால ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா முந்தி போய் நம்ம போய் 10 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், காத்து நிற்கணும். இப்போ ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இந்த டெக்னாலஜியோடைய வளர்ச்சி. ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், நமக்கு வந்து டெல்லிக்கு போனால் 4 இடத்துல போய் புக் பண்ணால் தான் முடியும். இப்போ அப்படி இல்லை, இந்த வளர்ச்சியில் வந்துச்சு. இப்போ அது ஒரு பெரிய வளர்ச்சி கம்ப்யூட்டர் உலகத்தில். ஆனால் இப்போ வந்திருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத இடத்துக்கு இந்த உலகம் போயிட்டு இருக்கு. இதை யாராலையுமே கூகுளுடைய சிஓலையோ மைக்ரோசாஃப்ட் சிஓலையோ வந்து நாங்கள் வந்து அடுத்த வருஷம் நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ச்சி இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ண முடியல. அப்படி அவன் பண்ணி சொல்லிட்டான்னா அவன் அடுத்த உலக பணக்காரன் அவன் தான். ஏன்னா இந்த மாற்றங்கள் வந்து தூங்கி எழுந்திரிச்சா காலைல புதிய மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது. அப்போ இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நெல்லை மாவட்டத்தில் வந்து நமக்கு வந்து படித்த இளைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க, படித்த வாலிபர்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் தொழில் வாய்ப்புகள் குறைவு. நம்ம ஊரில் இப்போ நான் வந்து நெல்லையிலேருந்து கோயம்புத்தூரில் போய் தொழில் பண்ணி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ எல்லாமே திறமசாலிகளாம் ஒன்று வெளிநாட்டு போயிட்டாங்க படித்தவங்க, இல்லை வெளி மாநிலங்கள் போயிட்டாங்க. நம்ம ஊரில் அந்த வாய்ப்புகள் மீது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ படித்த இளைஞர் இருக்கிறாங்களா, அண்ணனுடைய ஆசை வந்து அவன் சொல்ல மாதிரி அந்த காரிலேருந்து ஏதாவது சமுதாயத்துக்கு பண்ணணும், மக்களுக்கு பண்ணணும், உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு போராட்டம் கடந்து வந்ததை வெளியே என்னென்னலாமோ இருக்கலாம். பட் உண்மையில பார்த்தா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு நம்ம அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க. அந்த வன்முறைகள் வந்து நம்ம ஊர்கள் இப்போ ரொம்ப முந்தி இந்த மாறி வந்திருக்குது. இனி தொழில் புரட்சியில நம்ம ஜெயிக்கலாம். அதாவது நெல்லை மாவட்டம்னாலே ஒரு வன்முறை அப்படிங்கிறது மாறி நெல்லை மாவட்டம்னா வந்து சிலிக்கான் வேலி மாதிரி மாறக்கூடிய காலத்துக்கு வருது. இப்போ அதுக்காக நம்ம என்ன யோசித்தோம்னா, இளைஞர்களுக்கு வந்து இப்போ படிக்கிறவங்களுக்கு பார்ட் டைமா இல்லை படித்து முடிச்சவங்களுக்கு ஃபுல் டைமாக ஒரு 3 மாதம் ஒரு கோர்ஸ் மாதிரி அதாவது இந்த ஏஐ டெக்னாலஜியை என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சம்மந்தமான சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு விட்டுட்டு இந்த ChatGPT இருக்குது அதுக்குள்ள போனீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு டீ போடணும் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் கூகுளில் எப்படின்னு பார்த்துருவோம். இதில் பண்ணி காட்டக்கூடிய மாதிரி லட்சக்கணக்கான பேர் அந்த டீ தூள் எங்கே கிடைக்கும், கூகுள் ஆப்பில் டீ தூள் எங்கே கிடைக்கும் நீங்கள் தனியாக தேடணும். சீனை எப்படி போட எங்கே கிடைக்கும் தனி, இதில் அப்படி இல்லை. நீங்கள் இதில் வந்து டீ எப்படி போடணும்னு சொன்னால் எங்கே என்ன கிடைக்கும், என்ன ரேட்டு கிடைக்கும், எந்த ஊரில் கிடைக்கும், உலகத்தில் என்ன சீப்பாக இருக்குன்னு ஒரு கோரத ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு ரொம்ப இதோடைய வளர்ச்சியை வந்து தெரிஞ்சவங்க உலகத்தில் உள்ள டாப்பில் உள்ள பெரிய பெரிய உலக லிஸ்ட்டில் பணக்கார லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுட்டு அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இந்த மாற்றம் வரதுனால யாருனாலும் இப்போ இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள உள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு நிறுவனம் இருக்குது, உங்களுக்கு என்ன தெரியும், முந்தைய ஒரு செய்தி வந்து பேப்பரை வாங்குறது எல்லாரும் வீட்டில் காத்துட்டு இருப்போம். இப்போ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடுது, ட்விட்டரில் வந்து, ஃபேஸ்புக்கில் வந்து. அப்போ இந்த செய்தி எவ்வளவு உங்களுடைய செய்தியை வந்து இன்றைக்கி சர்வல் பண்ணதுக்கு உங்களுடைய மேல்மட்டம் எவ்வளோ ஒரு போராட்டத்தில் இருக்குன்னு தெரியும் இல்லையா. ஒரு செய்தியை வந்து பேப்பரில் போடுற விளம்பரத்தை விட நம்ம வந்து ஒரு மீடியாவில் போட்டோம்னா அதோட குயிக்காக வாட்ஸ்அப்பில் போய்கிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சி தான் என்னன்னு வளர்ச்சியோடைய அடுத்த கட்டம். அப்போ இப்போ இந்த டெக்னாலஜி வந்து ஒரு முந்தி இதுக்கு நீங்கள் காம்போஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எழுத்தாளர் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ கம்ப்யூட்டரில் அடிச்சோம். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா அதே டைப் அடிச்சுட்டு 4 மொழியில் மாற்றினா 4 மொழியில் அதே மாட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்க லெட்டர் கூட அதை மாதிரி நாங்கள் சொன்னதை அதை அழகாக எழுதி கொடுத்துருக்குது. இப்போ நான் அந்த சொன்னதை வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோவை பண்ணி கொடுன்னா, நான் எந்த கோடிங் தெரியணும் அது எனக்கு வீடியோவை பண்ணி கொடுத்துரும். இல்லை எனக்கு ஒரு 3D எஃபெக்டில் வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி பண்ணி கொடுத்தா கூட வாய்ஸோட பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அது நம்ம வந்து அவேர்னஸ் வந்து இப்போ உலகத்தை மாறி இருக்கு. நம்ம ஊரில் கொஞ்சம் பேருக்கு தெரியுது, ஒரு 1% 2% வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இதை நம்ம எவ்வளோ அதிகமாக சீக்கிரமாக மக்களுக்கு தெரிய வச்சு அவங்கள உள்ள வரைச்சு பண்ணணும்னா, உலக நாட்டில் உள்ள ஒரு வல்லரசு நாட்டுக்கு போட்டியாக நம்ம நெல்லை மாவட்டத்திலிருந்து ஆட்கள் போக முடியும். முந்தி வந்து ஒரு 1000 பேரை வச்சு 1 கோடி ரூபா செலவு பண்ணி பண்ண வேண்டிய சாஃப்ட்வேரை 2 பேரை வச்சு ஒரு 5000 ரூபாயில இன்னைக்கு பண்ண முடியும். நான் சொல்றது அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் வித்தியாசமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இதை நம்ம பயன்படுத்தி இப்போ அண்ணா காலேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேப்பரில் சொல்லி தினமலர், தந்தி இவங்கெல்லாம் அந்த மீடியாக்களில் சொல்லிட்டு பழமை கொடுத்து ஒரு முதல்ல வந்து ஒரு 50 மாணவர்களை செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு டிஏடிஏ கொடுத்துட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு 3C ஃபோன் கொடுத்துட்டு 3 மாதம் பயிற்சி காலம். அவங்க வீட்டிலேருந்து கூட பண்ணலாம், இங்கேருந்து பண்ணலாம். அந்த பயிற்சியில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகினா செலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 6 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா ஒரு ஆனியம் பேக்கேஜ் அதில் செலெக்ஷன் ஆகுறவங்க. இதை மாதிரி நம்ம என்ன பண்ணால் தமிழ்நாடு முழுக்க யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணிக்கிடுவோம், வெளியே பார்த்துக்கலாம், பேப்பரோட டைப் பண்ணிக்கிடுவோம், மீடியாக்கள் டைப் பண்ணி ஆட்களை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 1000 பேரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 1 இயருக்குள்ள வந்து
உலக சந்தைக்குள்ள இந்த சாஃப்ட்வேர் வந்து சிலிக்கான் சந்தையிலேருந்து அமெரிக்காவில் விற்கணுங்கிற மாதிரி இப்போ சோகோ சிறிதர வேம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. தென்காசியில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கே போட்டிக்கு வர சார் அவரே என்ன சார் நான் வந்து மாறலைன்னா 10 வருஷத்துல நான் காணாமல் போயிடுவேன் டெக்னாலஜி மாதிரி. அவரோட பேட்டியில் கேட்டிங்கன்னா தெரியும். அவருக்கு வந்து அதே எளிமையாக்கி கொண்டு வந்தார். பெங்களூர்ல ஆஃபீஸ் வைக்கல, லண்டன்ல வைக்கல, இங்கே வந்து வச்சது எளிமை பண்ணி வர முடியாது, சர்வல் பண்ண முடியாது. ஏன்னா நீ யாருனாலும் பண்ணலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ அண்ணனுடைய அதுக்கு தான் அவன் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த இன்ஸ்டியூஷன் மூலமாக முதல்ல ஒரு 50 பேருக்கு பயிற்சி கொடுத்து இந்த சேலரிக்குள்ள ஃபிட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இது வந்து 5000, 5 லட்சம், 10 லட்சமாக வந்து நம்ம இந்தியாவில் உள்ள இளைஞர்களை, படித்தவர்களை, ஆர்வம் உள்ளவர்களை, அறிவு ரொம்ப வேண்டிய ஆர்வம் இருந்தால் அறிவு உள்ள கொண்டு வந்துக்கலாம். இந்த ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், அவருக்கு நல்ல ஆர்டிஸ்ட் ஸ்கில்லிங் வேணும். இப்போ ஆர்வம் இருந்து ஒரு சொன்னாலும் அது படம் வரைஞ்சி காமிச்சிருது. ஸோ அந்த அளவுக்கு போகிறது. இப்போ அதனால தான் இப்போ அது அண்ணனுடைய நாங்கள் ஒரு 4-5 வருஷமா திருப்பூருக்கு வந்திருந்தாங்க. தம்பி தென் மாவட்டங்களில் நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணணுமா, அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னாங்க. நான் அப்போ ஒரு பனியன் கம்பெனி வச்சுருக்கேன். ஆனால் இதை வச்சு பண்ணலாமா தான் யோசித்து ஒரு தாய் வீடுங்கிற கான்செப்ட் பண்ணோம். இப்போ அதை விட இதை எல்லாருமே படித்தவருக்கு பண்ணலாம். ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப போட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களுக்கு சேலரி தான் நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த தென் மாவட்டங்களில் தொழில் வாய்ப்பு அதிகம் கொடுத்துட்டு அந்த டேலண்ட் உள்ளவங்களை உயர கொண்டு வரலாம். இதனால நம்ம தென்னகம் மாத்திரம் இல்லை, இந்தியா மாத்திரம் இல்லை, உலக நாட்டுக்கு நம்ம ஒரு பெரிய பிளாட்ஃபார்த்துக்கு நம்ம கொண்டு போகலாம். பயிற்சி வந்து எங்கள் காலேஜில் வந்து அதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆன்லைனில் இது கொடுப்போம். நிறைய யூடியூப்லேயே வந்து பண்ணிக்கிறாங்க. அது பண்ணிக்கிறாங்க. இனிமே வந்து அதை பற்றி வந்து அண்ணி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தம்பில்லை அவங்களுக்கு ஒரு தெரியும். இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லை, அவங்கள வர வச்சுக்கிட்டு நம்மளுடைய அனுபவத்தையும் உலக நாட்டு அனுபவங்களையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அவங்கள திறமையை உருவாக்க வச்சுக்கிது. அந்த 50 பேர் அந்த 50 அவன் டிஸ்கஸ் பண்ணுவான். நெட்டில் பார்த்துப்போம். நான் இதை பார்த்தேன், நீ இப்போ நான் கூட இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொன்னேன். அண்ணி அது நீங்களும் பண்ணுங்க, நான் 4 பேர் பண்ணுறோம் ஒரு ப்ராஜெக்டை. இப்போ 4 பேர் பண்ணி இப்போ 7 இது வந்திருக்குது. அப்படிங்கிறது நம்ம இன்னும் பெஸ்ட்டு கொண்டு போகலாம். இது வந்து அதான் இப்போ எவ்வளோ என்ன ஒரு 1 மந்த்துக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். காலேஜில் வந்துடுவாங்க. ஒரு மாசத்துல வந்து இந்த ஹாலிடேஸ் இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கெட்டு கதர் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணோம். கெட்டு கதர் வந்து பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்றவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க வந்து பார்க்கலாம், அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து போடலாம். கரெக்ட். வரும்போது நீங்க வந்து பேட்டி எடுத்து ஒரு முதல் வாரத்துல வரணும்னு வச்சுக்கோங்களேன், பேட்டி போட்டோம் இது மாதிரி எடுத்துருக்காங்க அவங்களுக்கு மண்ணல். அடுத்த வாரம் என்னன்னு பாருங்க. இது வந்து உங்களுக்கு பேப்பருக்கு இதுக்கு ஒரு செய்தியாக இருக்கும். இது உலக நாடுகள், இப்போ நான் இதே சொல்லுவேன், இதை வந்து உலக நாடுகள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் போகும். இது வந்து நம்ம பண்ற கான்செப்ட் இன்னைக்கு ஆரம்பம் சின்னது மாதிரி தெரியலாம். அதோட டெப்த் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து உலகமே பின்பற்றக்கூடிய அளவு. இப்படி வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இளைஞர்களை அவங்களே டீச்சர் அவங்களே அவங்கள கற்றுக்கிட்டு அவங்க ஒரு 1000 ரூபாய்க்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அதை உலக நாட்டுக்கு எப்படி பென்ட்ரைட் பண்ண முடியும். இதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். இப்போ வந்து இல்லை சார், உலகத்திலே இப்போ தானே இந்த டெக்னாலஜியே புதுசு. இப்போ தானே இதே புதுசு, நம்ம முன்னோடிகளா இருக்கிறோம். கவர்மெண்ட் எதுக்கு? அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு அவங்க போக போறது இல்லையே. இப்போ நான் ஒரு பெட்டி கடை வைக்க போறேன், லைசன்ஸ் தான் எடுக்கணும், அப்ரூவ்மெண்ட் வரல. அது மாதிரி இது வந்து ஒரு விவசாயம் பண்ண போறேன். இது மாதிரி இப்போ அவனை தொழிலுக்கு போறது, இதுக்கு அப்ரூவலுக்கு வந்து வெளியே வாங்க போகுது. அதுக்கு நீங்க சர்டிஃபிகேட்னு கேட்டீங்களா, சர்டிஃபிகேட் வச்சு வேலைக்கு போறது இல்லை. இதுக்கு லோனே தேவைப்படாது சார். இது பணமே தேவைப்படாது. ஆமா ஆமா பணமே சார். இல்லை பணமே அவன் போடக்கூடாது. அவனுடைய நாலேஜை அவன் டெவலப் பண்ண வைக்க போறான். அவன் ஒரு பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். உங்க பத்திரிகைக்குள்ள செய்திக்கு நீங்க அவன் ஒரு வேலை வச்சிருக்கீங்க, அப்ப எனக்கு செய்தி ட்ராப் பண்ணி கூட அவன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க.